தலைவர் தளபதி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி பொதுவாக 3 தீர்மானம் அவ்வளவுதான். வேற சார், முதல்வருடைய வெளிநாடு பயணம் தொடர்பாக பேசப்பட்டது. அதை பற்றி ஒன்று பேசணும். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 20ஆம் தேதி நடைபெறுகிற நிகழ்ச்சி 3 தீர்மானங்கள் 3 தீர்மானங்களை குறித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி தேர்தலில் பணியாற்றுவதற்கு நன்றி தெரிவித்தும் வருங்காலத்தில் எப்படி ஆற்ற வேண்டும் என்பதும் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக அவர் எப்படி கழகம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரைகளை மாவட்ட செயலாளர் தந்துவிட்டார். நன்றி தெரிவித்த தீர்மானம் அதே நேரத்தில் கண்டனம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கலைஞர் பாணியில் தான் சொல்லியிருக்கோம். உறவுக்கு கையெடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். தீர்மானத்தோட தலைப்பாக தான் அது ஒன்றும் முடிவுபட்ட மாவட்ட செயலர் கலந்து எந்த இடம் அவைலபிளோ அது ஃபீஸிபிலிட்டி அது யார் உங்களுக்கு சொன்னது? யார் சொன்னது? தகவல்கள் வதந்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு கட்சிக்குள்ள கூட்டம் நடக்குது. அதெல்லாம் நாங்கள் இன்காமரா ப்ரொசீடிங்ஸ் இல்லை. இது இருந்தாலும் அங்கே சொல்றதா நான் சொல்ல முடியுமா? யார் சொன்னா மாவட்ட செயலாளர் சொன்னதா யார் சொன்னா சொல்றேன். அவமல் நடவடிக்கை சொல்லலாம் நான் சொல்றேன். அதுவே கட்சி மீறி செயல். பொதுவாக கலைஞர் எப்படி சொல்லுவாரோ ஒரு மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்லுவாரோ, வெற்றி மம்மாதியில் இருக்கக்கூடாது, மக்களை அணுக வேண்டும், பதிவு வரும்போது தான் பணிவு இருக்கணும், அதனால் வாக்களித்து விட்டார் என்பதற்காக நாம் தலைகாலம் சரியாக மாடக்கூடாது, அடக்கத்தோடு இருக்கணும், இந்த பணிவோடு நடந்து மேலும் வெற்றிகளை தேடுவதற்கு வழிவகுக்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர் யோகங்களை சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சர் தொடர்பாக அதெல்லாம் எதை பத்தியுமே இல்லை. 3 உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் 3 கொடுத்தாங்க. அதுதான் சார், அதிமுகவோட கூட்டம் நடந்திருக்கு. நிர்வாக திறனற்ற அரசு திமுகன்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதிக தீர்மானம் எதிராகவே திமுகவை பற்றி அவர் தீர்மானம் போறாங்கன்னா திமுக நல்லா போய் நடந்துட்டு